ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கணும். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். அது கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்கும். அதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் முன்னாடியே நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிருக்கு பாருங்கள். இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பை தண்ணி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. எல்லா பருப்பையும் சேர்த்துட வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறமா இதை சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வடையில் முழுசாக பருப்பு இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 4-5 முறை சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கணும். நைஸாக அரைச்சோம் அப்படின்னா வடை டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இந்த மாவை நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதே பவுல்லையே நான் சேர்த்துட்டு இப்போ 2 கைப்பிடி அளவு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பூ எடுத்துகிட்டு இதில் இந்த மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும், இதையும் இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறதையும் மட்டும் எடுத்துருங்க. இது 2ம் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இது சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழைப்பூ வடை கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவோடவே சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் மாவு அரைக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் உப்பு சேர்க்காமல் அரைச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். வடை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு வடை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடை ஷேப்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு உங்களோட உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான வடை ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம மொத்த மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேட்ச் போடுறதுக்கான மாவு எல்லாத்தையுமே வடையாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வடை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை உள்ளே சேர்த்துக்கோங்க. வடையை போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு சைட் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு வடை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இதே மாதிரி மொத்தத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.